இவ்வளோ இடத்துக்கு தண்ணி பாஞ்சதா? வந்து கட்டுவாகல் பாலம் 4 கிலோ. மழையும் பெய்ய தொடங்கிட்டு பாருங்க. சட்டவிரோதமான தொழிலை செய்து கொண்டிருக்காங்க. தங்குசி வேலை. தண்ணி ஓடுறதுக்கு இடம் இல்லை. இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இங்கே வந்து நான் சரியாக மீன் எல்லாம் அப்படி இலங்கையிலே ஒரு 2-3 கோயிலுக்கிட்ட தான் இருக்குது. இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட இப்படியும் நான் பிறக்கக்கு முன்னமே கட்டப்பட்ட பாலம். இந்த இடமெல்லாம் சரியான சேதத்துக்குள்ளே இருக்குது. முல்லைத்தீவு கடற்கரையில் நிற்கிறேன். லைனுக்கு இந்த ஒரு போஸ்ட் விடாமல் எல்லா போஸ்ட்டையும் உடைச்சிருக்குது. வணக்கம் உறவுகளே, நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவில் நிற்கிறேன். அழுத்தத்துக்கு பிறகு முல்லைத்தீவு எப்படி இருக்குன்னு தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. யாராச்சும் வீடியோவுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன நிலைமையில் முல்லைத்தீவு இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க போகலாம். எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு கடற்கரையில் நிற்கிறேன். இது வந்து பாருங்கள், கிணத்துறைப்பட்டு பிரதேச சபை. பிரதேச சபையில் தான் இந்த பீச் செஞ்சுருக்கிறேன். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இதில் ஒரு போட் ஒன்று போட்டிருக்கணும். வாகனங்கள் உட்செல்ல தடை. இங்கே வந்தால் பாருங்க, காலையிலேயே பீச் கொஞ்சம் நல்ல அழகாக இருக்குது. ஆக்களும் இல்லை பெருசாக. இதில் வந்து ஒரு ஊஞ்சல் இருக்குது பாருங்க. ஒரு 2 பேர் ஆடுற அளவுக்கு ஒரு ஊஞ்சல் இருக்குது. மற்றும்படி இந்த வெயிலுக்குள்ளே இருக்கையில் அது பாருங்கள், கதிரையெல்லாம் இருக்குது. அந்த இருக்கிற கதிரையெல்லாம் செட் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த வெயிலுக்கு அதில் இருக்கையில் அது ஏதாச்சும் ஒரு நிழல் கூட மாதிரி ஒன்று அமைச்சா தான் இருக்கலாமா. இங்கே இருக்குது பாருங்கள். அதோட இந்த பீச் வந்து நல்ல தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருக்குது பாருங்கள். இங்கே தான் வந்து மாவீரர் நாளும் கொண்டாடினவையால் இந்த பீச்சில் தான். அதோட இங்கே பாருங்கள், இதில் வித்தியாசமான 4 குப்பை தொட்டிகள் இருக்குது. கண்ணாடிகள், கடுதாசிகள், உக்கக்கூடியவை, பொலித்தீன் பிளாஸ்டிக். இந்த மழை பெஞ்சு வெள்ளம் ஓடின அடையாளம் இருக்குது பாருங்க இந்த பீச்சில். அதோட இதில் பார்த்திங்கன்னா நடைபாதை, அந்த ஆக்கள் நடந்து ஓட்டு வரதுக்காக வைத்த நடைபாதையும் கொஞ்சம் உடைஞ்சிட்டு, இந்த அனத்தத்தால் தான் உடைஞ்சிருக்கு இந்த இதெல்லாம். அப்படியே இங்கால பார்த்தா ஒரு மேடை இருக்குது பாருங்கள். அதோட இங்கேயும் ஊஞ்சலுக்கான செட்டப் பண்ணுறதுக்கான ஊஞ்சல் இல்லை, அறந்துட்டு. ஆனால் மற்றும்படி இந்த பீச் வந்து நல்ல சுத்தமாக தான் இருக்குது. சுத்தமாக பராமரிக்கணும். நாங்கள் போய் கடலை பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. பீச்சால் போய் கொண்டிருக்கேனுங்கால இல்லை பெனை மேலாம் லைனுக்கு அடுக்கி வச்சிருக்கேன் பாருங்க. ஒன்றுக்கு ஒரு பெரிய சர்ச் ஒன்று வருது. அதோட இந்த சைடாக பாருங்க, பனியில் எப்படி வந்துச்சு, எப்படி பராமரிக்கிறாங்க எல்லாரும் பார்க்க, எப்படி பராமரிக்கிறாங்க, எப்படி எல்லாம் பண்ணி வளர்த்து சவுக்கு. அதோட ஒரு மாதா கோயில் சூப்பராக, ஒரு மாதா கோயில் ஒன்று வருது. நாங்கள் அப்படியே திரும்பி இருக்கு மாதா கோயில். போகிற வழியில் கூட இந்த பில்டிங் ஒன்று வருது.
முல்லைத்தீவில் இருக்க அம்மாச்சி உணவகம். இங்கே வந்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் இருக்குது. இங்கே பாருங்க, அப்படியே முல்லைத்தீவில் இருக்கிற ரவுண்டை போட்டுக்கிட்ட வந்துட்டோம் முல்லைத்தீவு டவுனுக்குள்ளே. இதில் பாருங்க பண்டாரவன்னியன் சிலை இருக்குது. இன்னும் காலையில் இன்னும் ஒரு கடையும் திறக்க இல்லை. ஏன்னா இங்கே வந்து அப்படியும் 9 மணிக்கு பிறகு தான் கடையிலலாம் நாமளை திறப்பினோம். அதனால் முழு கடையும் க்ளோஸ்லாம் இருக்குது. மாவட்ட செயலகம் வந்து பெரிய பில்டிங் தான் பாருங்க, பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது இந்த பில்டிங்கு. பாருங்க இந்த பாலத்தில் நீரோட்டத்தில் வந்து மீன் பார்த்து கொண்டிருக்கேன், மீன் பிடிச்சி கொண்டிருக்கேன் பாருங்க. சரி வாங்க பார்ப்போம் இந்த மீன் பிடிச்சி கொண்டு வரீங்க வந்து. எப்படியா மீன் இது பாருங்க, அண்ணா வந்து மீன் பிடிச்சி கொண்டு வந்து நிற்கிறார். பெரிய பாலத்துக்கு என்ன பேர்? சின்னதாங்க செல்வரம். செல்வபுரம் செல்வரம் உள்ளது. இந்த பாலத்துக்கு பேரா? சின்னாத்து பாலம். இது சின்னாத்து பாலம். அங்கே வட்டுவாள். அப்போ பெரியாத்து பாலம் இருக்கா? அங்கே வட்டுவாள். அதுதான் பெரியாத்து பாலம். நீங்கள் அங்கே எந்த இடம் தானே இருக்கு? செல்வபுரம் தான். எப்படி இந்த புயல் நிலவரங்கள் காரணமாக எப்படி இந்த பாலம்? எங்களுக்கு எல்லாம் இழப்பு தான். எங்களுக்கு 2 தினம் 4 தினம் 2 எல்லாம் பெரிய கஷ்டப்பட்டு மேடங்களை பிரதி. அப்போ இந்த இடத்துல நீரோட்டங்கள் எப்படி இருந்தது? எல்லாம் ஃபுல்லாக மேலே வளைஞ்சி ஓடி வீட்டில் இருக்கல. நாங்கள் சொட்டு வட்டாரத்துக்கெல்லாம் இருந்தாங்க. நந்திக்கடல் கடல் இருக்கு. அதை அப்படியே மூடிக்கொண்டு இங்கே வந்துட்டு இங்கே மட்டுமா இருக்கு? இங்கே வந்து ரோட்டால் வந்துட்டு நாங்கள் சின்ன ஒரு இடத்துக்காக இருந்தாங்க. அவ்வளோ பேர் இதெல்லாம் வந்து இந்த மேலது நீர்கள் கடலுக்கு போயிச்சு. கடலுக்கு போன வழியாக தான் நாங்கள் இருக்கோம். எங்கே இருந்தெல்லாம் பேர் இந்த தண்ணி? இது வந்து உங்களால் ஞான தேசங்கள்ல இருந்து வருது. இல்லை இந்தியாவுடைய மாங்குளம் அந்த பகுதியால் முழுக்குள்ள தண்ணியும் சார்ந்து. வீடு கண்ட எல்லாமே எப்படி? வீடு எல்லாம் வீடு ஃபுல்லாக எல்லாம் தண்ணியா தண்ணி. இப்போ இருக்கிற நிலவரம்? இப்போ கொஞ்சம் தண்ணி வத்தின வழியாக கொஞ்சம் இருக்கிறோம். கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த மீன்கள் என்ன செய்வீங்க பிடிச்சா? இதை விற்று தான் நாங்கள் ஜீவியம் போகுது. இதை கொடுத்து சும்மா விடுங்களா? நாங்கள் செய்ய வசதியோட இதெல்லாம் வீசி தான் நாங்கள் 300 ரூபா 200 ரூபா கிலோ அதுதான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் பெறும் இதால்? இதில் பெருசாக சும்மா எப்படியா தூங்கி இப்படி பின்னேற மட்டும் நின்றா ஒரு 1000-2000 உழைக்கலாம். 2000 அவ்வளோதான் உழைக்கலாம். அது சரி. இது வண்ணாங்குளமா? இது செல்வபுரம் வண்ணாங்குளம் தான். அங்கே கல்லப்பா அங்கே. அப்போ தண்ணியில் வத்திர காலங்களில் தொழில் நடக்கும். ரால் வீசுவோம், சகல தொழில் நடக்கும். வருஷம் ஃபுல்லாகவே இந்த உங்களுக்கு இதில் தொழில் வரும். தொழில் போகுதா? என்ன பாஞ்சது? அவ்வளோ இடத்துக்கு தண்ணி பாஞ்சதா? அவர் கதைச்சி தரேன். வெள்ளம் வந்து போஸ்டின் இந்த பேருங்க உடைஞ்சொன்று இருக்கு. அந்த அது வரைக்கும் வந்து வெள்ளம் பாஞ்சதாம் அதுக்கு மேலால். இதில் ஆட்கள் போயிருந்தா இந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. யாராச்சும் மாட்டி இருந்தா அப்படி இழுத்து கொண்டு போயிடும். ஒரு கொஞ்சம் பதிவான இடத்துல இருக்குது பாருங்க. அதெல்லாம் அப்படி ஏற்றமாக போகிறதுல இந்த இடம் பதிவாக இருக்கிறதால தான் வெள்ளம் கொஞ்சம் இதுக்கு கூட வந்திருக்கு. சார் இப்போவும் தண்ணி கொஞ்சம் நல்ல வேகமாக தான் போய் கொண்டிருக்கு பாருங்க. இப்போ நான் வந்து வட்டுவாகல் பாலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கேன். பாருங்க தூரத்தில் தெரியுது வட்டுவாகல் பாலம். இப்போ அனர்த்தத்துக்கு பிறகு எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம்.
வட்டுவால் பாலத்துக்கிட்ட வந்துட்டேன். இதில் வந்து சப்தகன்னிமார் கோயில் இருக்குது. இது வட்டுவாகல் பாலத்துக்கு முன்னால் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க, ஸ்ரீ சப்தகன்னிமார் ஆலயம். இது ஒரு அரிதான கோயில் தான். இந்த கோயில் வந்து பார்க்குறது கொஞ்சம் அரிது. ஏனெண்டா இலங்கையிலே ஒரு 2-3 கோயிலுக்கிட்ட தான் இருக்குது இந்த சப்தகன்னிமார் கோயில். இந்த இடத்த பொறுத்தளவில் இது இந்த காத்தாங்கூத்துகள் இந்த கலைகளில் வந்து பெரியதாக இருக்குன்னா இதில் கட்டாயம் நல்ல இதுகள் செய்து கொண்டிருக்கிறார். சரி, நாங்கள் வட்டுவால் பாலத்துக்குள்ளே போவோம். இல்லை இவ்வளவு கலைக்கிறாங்க. இங்கே பாரு பாருங்க, இதில் போட் போட்டிருக்கு வட்டுவாகல் பாலம். வட்டுவாகல் பாலம். வட்டுவால் பாலத்தில் வீசிக்கொண்டு மிதிக்கினேன் உடைஞ்சு போட்டு உடைஞ்சதெல்லாம் மண் போட்டு மூடியாச்சு. உடைஞ்சு மண் இந்த இடமெல்லாம் உடைஞ்சிருந்தது, இப்போ மண் போட்டு மூடிட்டு நம்ம பாருங்க வட்டுவாகல் பாலத்தில். அங்காலயம் ஒரு பெரிய உடை ஒன்று இருக்கான். சரி, அதையும் போய் பார்ப்போம். பாருங்க இதெல்லாம் காட்டுங்க வடிவம். இது பாருங்க, போஸ்ட் எல்லாம் அப்படி எறிஞ்சு உடைஞ்சிருக்கு பாருங்க. அது கரண்ட் லைன் இல்லை, அது கேபிளோட கரண்ட். இங்கே இருக்கு பாருங்க, சின்ன சின்ன இதெல்லாம் வந்த அந்த தலை வந்த போஸ் கூடாச்சி போட்டுது. பெரிய அனர்த்தம் தான் நடந்திருக்குண்ணே. உங்களை பாருங்க, வேலையில் மீன் பிடிச்சி கொண்டிருக்கேன் வேலை வீசி. இந்த பகுதி உடைஞ்சது, இந்த பகுதி முற்றாக உடைஞ்சிருந்தது. இப்போ கொஞ்சம் வேலையில் நடந்து பாருங்க, இப்போ ஓகேயா இருக்குது. சரி, வாங்க அங்கால போவோம். எடுக்கிறீங்க இந்த ஊர் பாருங்க வட்டுவாகல் பாலத்தின் நிலைமையை. இதெல்லாம் உடைஞ்சிருக்கு, எல்லாம் மண் போட்டு மூடி இருக்கிறேன் பாருங்க, கல்லுகள் மண் எல்லாம் போட்டு. இந்த இடமெல்லாம் சரியான சேதத்துக்குள்ளாக இருக்குது. நீரோட்டத்துக்கு வைக்கிற அந்த பெரிய அந்த கொங்கிரீட் அந்த குழாய் வந்து பாருங்க இதோட உடைஞ்சிருக்குது. அப்படியே அங்கால போய் பார்ப்போம். இந்த பகுதி வந்து முற்று முழுதாகவே உடைஞ்சிருந்தது. இப்போ வந்து இதெல்லாம் கொஞ்சம் திருத்தி இருக்கிறேன் பாருங்க, இதால் தண்ணி ஓடுறதுக்கு இடம் இல்லை. இப்போ பாருங்க தண்ணி எப்படி உள்வாங்குதுண்டு. பாருங்க தண்ணி வழியில் தள்ளுது. இங்கே பாருங்கள் கரண்ட் வயர், இந்த போஸ்ட் எல்லாம் உடைச்சதால் வேறு கரண்ட் வயர் இப்போ ஒரு வித்தியாசமான முறையில் விட்டுருக்கணும். பைப் எல்லாம் போட்டு தண்ணி படாத மாதிரி போட்டிருக்கணும். பாருங்கள் போஸ்ட்டை பாருங்கள், இதில் இருந்து ஒரு போஸ்ட் உடைஞ்சிருக்கு பாருங்கள். அங்கே அப்படியே லைனுக்கு போஸ்ட் உடைஞ்சபடியாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு போஸ்ட் உடைஞ்சிருக்கு, இங்கே போஸ்ட்டு இப்படி லைனுக்கு இந்த ஒரு போஸ்ட் விடாமல் எல்லா போஸ்ட்டையும் உடைச்சிருக்குது. அவ்வளோத்துக்கு வேகமாக வெள்ளம் ஓடி இருக்குது. சரி, வாங்க அங்கால போய் பார்ப்போம் என்ன நிலைமையில இருக்குண்டு. பாருங்க வட்டுவால் பாலத்தில் பஸ் ஒன்று போகுது. என்ன போன வரதுக்கு ரிவர்ஸில் வருது. அங்கே ஒரு வட்டா வருது பாருங்க, அதுக்கு இப்போ வழி விட்டு கொடுக்குது இந்த பஸ்.
மழையும் பெய்ய தொடங்கிட்டு பாருங்க. மழை பெய்யுதுன்னு தான் இப்போ ஒரு கரையில் வந்து நிற்கிறேன். ஒரு அண்ணா வந்து பெரிய மீன் ஒன்று பிடிச்சிக்கணும் வந்துட்டார். வாங்க கிட்ட போய் பார்ப்போம் இந்த மீன் உண்டு. என்ன மீன் என்ன இது? கோல்டன் மீன். என்னது? கோல்டன் மீன். கோல்டன் மீனா? கொஞ்சம் போட மாட்டேங்கிறோம் வீடியோக்கு. நாங்கள் அப்படியே பாதையை க்ரோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஏதாவது போய் இப்போ எத்தனை கிலோ வரும் இந்த மீன்? இப்போ இது 4 கிலோ. மோடியோ துடிக்குது பாருங்க. போடலான்னு போடு. எனது பேர் அருந்தவகுமார். நான் வந்து வட்டுவாளால் புறப்படமாக பிறந்து வளர்ந்தது வட்டுவாளால். என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா, நான் வந்து இந்த கடத்தொழில் சங்க தலைவர் இதுக்குள்ளே அடங்கி நிர்வாகத்துக்குள்ளே இருக்கிறேன். மற்றது இதுக்குள்ளே விலை பிடிப்பு சம்பந்தத்துக்குள்ளேயும் இருந்தேன். நான் போன வருஷம் சரியான விலை பிடிப்பு மோசமாக நாங்கள் பிடிச்சி கொண்டு இருந்த நாங்கள் பிசர்ஸில். அப்போ ஏடியா எங்களுக்கு உதவியாக இருந்தது மோகன் சார். அப்போ மோகன் சார் உதவியோடு இந்த நிற்கிது போட்டுகள், நாங்கள் பிடிச்ச போட்டுகள் நிற்கிது. 2 போட் வெள்ளத்தில் அடிபட்டு போயிட்டு இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட இப்படியும் நான் பிறக்கக்கு முன்னமே கட்டப்பட்ட பாலம். 1953ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பாலம் இது. அதுக்கு பிறகு இப்போ வந்த இனத்தங்கள், சுனாமிகள் அதிலெல்லாம் பாதிக்கப்பட்டது. கிபிர் இதில் அடித்து பிரிஞ்சு போனது. அப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இப்போ வந்து நாங்கள் செய்கிறது இந்த பீச்சு வேலை தொழில் தான் வாழ்வாதாரமாக கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். பீச்சு வேலையை விட்டு எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது, சரிதானே? ஆனபடினால இப்போ எங்களுக்கு முன்னுக்கு வச்சு சட்டவிரோதமான தொழிலை செய்து கொண்டிருக்காங்க. தங்குசி வேலை, மற்றது இழுப்பு வேலைகள் போட்டு இழுத்து கொண்டு வெட்டு வெள்ளத்தில் வந்து செய்து கொண்டிருக்கணும். இனிய இடங்களுக்கு நாங்கள் சொல்லியும் அதை கேட்குற மாதிரி இல்லை. இப்போ வந்திருக்கிற ஜனாதிபதி நல்ல ஒரு தலைவராக வந்திருக்கிறார். அவர் மூலமாக இதை எங்களுக்கு கட்டுப்படுத்தி தந்தால் நல்லமென்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றது வந்து இப்போ வெள்ளம், சரியான வெள்ளங்கள், எல்லா இடமும் வெள்ளம் கூடினவாகவும் என்னென்னு சொல்கிற மேல் மாகாணத்திலாம் கூட வெள்ளங்கள். தடை செய்யப்பட்ட தொழில் செய்கிறேன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்களா? அந்த தடை செய்யப்பட்ட தொழில் செய்கிறார்கள் எந்த ஏரியா, எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? எல்லா இடத்தையும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து என்னென்னு சொல்கிறது, எல்லா இடத்த ஆக்களும் தான் சட்டவிரோதமான தொழிலை செய்து கொண்டிருக்கணும். அதை நாங்கள் எத்தனையோ அமைப்புகளில் சொல்லியும் கேட்க இல்லை. அவையல் தங்களது இதில் இந்த வட்டுவாள் சங்கத்துக்கு கூடாக இருக்கிற அங்கத்தவர்கள் தான் கூட செய்து கொண்டிருக்கணும். மற்ற செல்லுவர சங்கத்துக்குள்ளே இருக்கிற ஆக்கள் செய்து கொண்டிருக்கணும். கேப்பாபிளவில் இருந்து செய்யணும். நிறைய ஆக்கள் செய்து கொண்டிருக்கணும். அதை நாங்கள் எத்தனையோ வழியில் தடுக்க இயலாமல் போயிட்டுது. இனியும் எங்களுக்கு வந்திருக்க ஜனாதிபதி ஊடாக இந்த கடத்தொழில் அமைச்சர் அவருக்கு என்ன இப்போ வந்திருக்கிற சந்திரசேகர் எஃப்ஏக்கு நாங்கள் எத்தனையோ முறை போய் முறையிட்டிருக்கிறோம். அதை சரிவர செய்கிற மாதிரி தெரிய இல்லை. இதே ஒருக்கா எங்களுக்கு இப்போ நீங்கள் உங்கள் ஊடாக இதை ஒருக்கா நீங்கள் செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து வட்டுவாகல் பாலத்தில் இருந்து முள்ளிவாய்க்கால் வரைக்கும் போக போகிறேன். சரி பார்ப்போம், முள்ளிவாய்க்கால் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அனர்த்தத்துக்கு பிறகுன்னு போய் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்மி கேம்ப் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்களாண்டா இதில் போட் போட்டிருக்கு பாருங்க, முள்ளிவாய்க்கால். நாங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு தான் போகிறோம். பாருங்க முள்ளிவாய்க்கால் இருக்கு, வயல் நிலத்தை எப்படி இருக்குன்னு இன்னும் அழகா இருக்கு. சப்போர்ட் பண்ணுவேன். பாருங்க வழியில் இருக்க பாருங்க, கஞ்சல் குப்பி ஒன்றும் பெரிய சபைன்னு கிளீன் பண்ணல பாருங்க. பாருங்க அங்கே பாருங்க, அங்கே இன்னும் நிறைய இருக்குது.
தெரியல. ஏன்னா இப்போ எல்லாமே வளமை நிலைக்கு வந்துட்டுது. ஆனால் இந்த ரோட்டில் இருக்க இன்னும் கஞ்சல் குப்பையால் மட்டும்தான் இன்னும் எடுக்க இல்லை. இப்போ முல்லைத்தீவு இப்போ ஒரு நார்மலான நிலைக்கு வந்துட்டுது. இப்போ போக்குவரத்துகள் நார்மலாக நடக்குது. அந்த நாயாட்டு பாலம் மட்டும்தான் இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. வேலை முடிஞ்சால் அந்த பக்கத்தாலேயும் போக்குவரத்து நடைபெறும். வந்து முள்ளிவாய்க்கால் சந்தி. பெரிய பெரிய சம்பவங்கள் நடந்த இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்கு. ஒரு அம்மா அந்த மாடு மேய்ச்சி கொண்டு போகிறா. வந்து கூடுதலாக புலம்பெயர் இருக்கிற வழிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். புலியடிக்கு என்ன ஒரு பேர் இருக்குது நான் சொல்ல விரும்புகிறேன். பல இறுதி காலங்களிலேயும் நிறைய வரலாறுகளை சுமந்த இந்த புலியடி இப்போ எதுவுமே தெரியாதவர்கள் போல் மௌனமாக இருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய முள்ளிவாய்க்கால் சந்தை. திருப்பி திருப்பி இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து முள்ளிவாய்க்கால் பொதுச்சந்தை பாருங்க. இதுதான் கடைசியில் நாங்கள் கஞ்சி காய்ச்சி குடித்த இடம். இந்த காலத்தில் கஞ்சி எல்லாம் காய்ச்சி குடித்த இடமா? யுத்த காலத்தில் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு. இந்த வியூவு அழகா இருக்கா முல்லைத்தீவு. நான் வந்து ரெட்டை வாய்க்காலில் நிற்கிறேன். இப்போ ஒரு கிழமைக்கு மேலே இங்கே வந்து நான் சரியாக மீன் எல்லாம் அப்படி பிடிச்சி கொண்டு வந்த விழாக்கள் நிறைய பேர் வந்து. இப்போ பாருங்க எரிச்சோடி இருக்குது. கிளகிழப்பாக இருந்த ரெட்டை வாய்க்கால் இப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு அண்ணா வந்து மீன் பார்த்தவர் அதில் பிடிபடைய இல்லையா சொன்னவர். இதால் போனால் அங்கே போகுது.